இப்போ சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாகவே கன்வெர்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓட்டப்பானையில் வந்துட்டு தண்ணி ஊற்றுற கதை தான். நம்ம பாட்டுக்கு பயங்கரமாக சத்தாலாம் சாப்பிடுவோம். ஆனால் சுத்தமாகவே உடம்புல வந்துட்டு ஒரு பொலிவே இருக்காது. தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு இதே மாதிரி தான். நான் நல்லா சாப்பிட்றேன், இந்த ஒரு மாத்திரையை போட்டுட்ருக்கேன், ஆனால் எனக்கு சுத்தமாகவே அந்த பொலிவு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாத்திரை உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஒரு டக்குன்னு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கறது தான் இந்த மாத்திரை பண்ணுற வேலை. ஒரு 4 நாள் நீங்கள் விட்டீங்கன்னா பயங்கரமாக டயர்ட் ஆவீங்க. இந்த ஒரு மெடிசனை வந்துட்டு நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது கிளாண்ட் என்ன பண்ணுது, நான் பண்ண வேண்டிய வேலையை இன்னொரு மருந்து பண்ணுது. நான் பண்ணலன்னா என்னை நீ தட்டி ஏதாவது பண்ணி என்னதான் பண்ண வைக்கணும். ஒரு மருந்து மேலே நீ டிபெண்ட் ஆகிட்டு அதனால நான் வந்துட்டு சரி என் வேலையை நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பி இந்த கிளாண்ட் வந்துட்டு முழிக்க வைக்காத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த கிளாண்ட் போகும். ஸோ நத்திங் பட் ஒரு சின்ன எனர்ஜி வந்துட்டு எதுனாலையும் உங்களுக்கு கிடைக்கலாம். குட் ஹைட்ரேஷன், நல்லா தண்ணி குடிக்கிறனாலையும் கிடைக்கலாம். ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றனாலையும் கிடைக்கலாம். ஸ்வீட்ஸை மொத்தமாகவே விட்டுட்டீங்கனாலும் கிடைக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்துட்டு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும்.